Hey guys, welcome back to Tamil Canadian Baby Channel. இந்த வீடியோ IELTS tips and tricks பற்றி தான். ஸோ எப்படிலாம் நீங்கள் IELTS ஸ்பீக்கிங்கை கிராக் பண்ணலாம் அந்த கேட்டகரிஸ்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த கேட்டகரிஸ்லலாம் கேட்கும் போது என்ன கண்டென்ட் நம்ம பேசணும், அதாவது இப்போ ஒரு எஜுகேஷன் பற்றி கேட்குறாங்கன்னா நான் எப்படி பேசுகிறது, எப்படி நம்ம ஃப்ளோவை மெயின்டைன் பண்ணுறது, அண்ட் எனக்கு வந்து திக்குது நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் வந்து அடிக்கடி மக்கள் வந்து என்கிட்ட கேட்குறது. பேசிக்லி இந்த மாதிரியான கேட்டகரிஸை முதல்ல நீங்கள் என்னெல்லாம் கேட்டகரிஸ் இருக்குன்னு நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா 1000 வெப்சைட்ஸ் வருது இப்போ IELTS பற்றி. ஸோ யூடியூப் சேனல்ஸ் என்ன மாதிரி இன்னும் thousands ஆஃப் யூடியூப் சேனல்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த IELTS எஸ்பெஷலி பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி IELTS ஸ்பீக்கிங் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே அதோட கேட்டகரிஸ் இப்போ நான் சொன்ன கேட்டகரிஸும் நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கலாம், அல்லது நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெப்சைட்ஸில் அதெல்லாம் போய் லிஸ்ட் எடுக்கலாம். இவ்வளோ கேட்டகரிஸையும் முதல்ல லிஸ்ட் எடுத்து அந்த கேட்டகரிஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன கண்டென்ட் நீங்கள் பேச போகிறீங்கன்னு சும்மா ஒரு வார்த்தையில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன பண்ணணும் எக்ஸாக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 கேட்டகரியை பற்றி மட்டும் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன், என்ன மாதிரி கண்டென்ட் நீங்கள் முன்னாடியே யோசிச்சு வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நான் அடுத்து நம்ம மார்க் செஷனுக்கு போயிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் அண்ட் ஃபுட்டை பற்றி கேட்குறாங்க. இப்போ ஹெல்த் பற்றி பேசினா என்ன நீங்கள் பேசணும், ஃபுட்டை பற்றி பேசினா என்ன பேசணும், நீங்கள் இந்த கண்டென்ட்டை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கேள்வி என்ன சம்மந்தமாக ஹெல்த் ரிலேட்டட்லேயே என்ன கேள்வியாக இருந்தாலும் இந்த கண்டென்ட்டை அதில் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த்துக்கு நான் வந்து கொரோனா வைரஸ் பற்றி பேச போகிறேன் அப்படின்னு என் மைண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என் மைண்டில் நான் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் செஷன் அப்போது டெய்லி எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி டெய்லி வந்து நீங்கள் ஒரு 3 டாபிக் பற்றியாவது மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நான் ஹெல்த்தில் கொரோனா வைரஸ்ன்னு டிசைட் பண்ணிட்டேன். கொரோனா வைரஸ் பற்றி நான் என்ன பேச போகிறேன், எப்படி அதை கண்டென்ட்டோட வந்து நான் இன்கார்பரேட் பண்ண போகிறேன், என்னென்னலாம் வந்து நான் இஷ்யூஸை பற்றி பேச போகிறேன். ஸோ நான் வந்து ரொம்ப மெடிக்கல் டேர்முக்குள்ளேயோ இல்லை எனக்கு தெரியாத விஷயத்துக்குள்ளேயோ நான் போகிறதில்ல. கொரோனா வைரஸ்னால் என்ன, அது எங்கே ஆரம்பிச்சது, எப்படி ஹெல்த்துக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம், ஏன் மக்கள் வந்து ப்ரிகாஷன் எடுக்க மாட்டிருக்காங்க, குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம், ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, இந்த மாதிரி கொரோனா வைரஸ் மாதிரியான நோய்கள் வரும்போது நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரியான டக்குன்னு அடுத்தடுத்து என்ன பேசணுன்றது என் மைண்டில் நான் தாட் ப்ராசஸ் ஓட்டிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அந்த ஃப்ளோ வந்து என் மைண்டில் ஓடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது எனக்கு வேர்ட்ஸாக கன்வே ஆகுது. அதுவும் என்ன மாதிரி ஆளுங்க, அதாவது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிற ஆளுங்களுக்கு தாட் ப்ராசஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் படன்னு பேச வருது. தாட் ப்ராசஸ் ஸ்லோவாக இருக்கிறவங்களுக்கு ஃப்ளோவும் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த தாட் ப்ராசஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். தாட் ப்ராசஸ்ன்றது ஒன்றுமே இல்லை, நிறைய யோசிக்கணும். அந்த கண்டென்ட் பற்றி நீங்கள் மனசளவில் பேசிக்கிட்டே இருக்கணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ட்ரிக் உங்களுக்கு ஃப்ளூவன்சி, ஃப்ளோ ஆஃப் த லாங்குவேஜ் அண்ட் கண்டென்ட்டை வந்து திக்காமல் பேசுகிறதுக்கு. இது 3த்துக்குமே வந்து இது ஒரே சொல்யூஷன் தான். உங்கள் தாட் ப்ராசஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு நீங்கள் டெய்லி ஒரு ப்ராக்டிஸ் செஷன் எடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம மார்க் செஷன்ஸ்க்கு போயிடலாம். கடகடன்னு அந்தந்த கேட்டகரியில் ரேண்டம் கேட்டகரியில் ஒரு கொஷின் நான் கேட்டுட்டு அதுக்கான ஆன்சரும் நான் கொடுக்குறேன். மார்க் செஷன்ஸ் எப்படி பேசலாம் அப்படின்றது கொஞ்சம் ஷார்ட்டாக நான் வந்து சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ எஸ், ஆர் தேர் மெனி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இன் யோர் கண்ட்ரி அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க. டெஃபினெட்லி தேர் ஆர். They appear all over the place from the streets to social media with high density. For example, there is a multitude of colorful flyers and posters over the streets in Chennai, where I live currently. Next question. Do you prefer public transport or private transport? அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் வந்து என்னோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எனக்கு உண்மையிலே ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் தான் இஷ்டம் அப்படின்னாலும் எனக்கு அதில் வேர்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் பேச முடியும். ஸோ அதனால் அந்த ஒரு ரீசனுக்காக இப்போ நான் ஒரு பொய் சொல்லி பேச போகிறேன். தட் இஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் எனக்கு வந்து பிடிக்கும் அப்படின்றதுக்கு ரீசன் அப்போ தான் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்றதுனால ஐ திங்க் ஐ வுட் டெஃபினெட்லி ப்ரிஃபர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஓவர் ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட். இட்ஸ் மச் மோர் inexpensive and because it contains large number of people, it helps ease the intensity of traffic jams during peak hours. And it also reduces the greenhouse gas emissions caused by the vehicles. Private transportation is expensive in terms of fees, taxes, and gasoline. Since my office is so far away from my house, it's impossible for me to travel by motorbike. இப்படி தான் நான் ஃப்ரேம் பண்ணுவேன் என்னோட ஆன்சர்ஸை. இட் டசன்ட் மீன் தட் நீங்கள் இதே பேட்டர்னில், இதே பாடி லாங்குவேஜில், இல்லை இதே ஆக்சென்ட்டில் தான் இப்போ ஃபாலோ பண்ணணுன்ட்டு. உங்கள் தாட் ப்ராசஸில் என்ன வேர்ட்ஸ் வருதோ, என்ன ஃபார்மேட் வருதோ, எவ்ரிபடி மேக் மிஸ்டேக்ஸ், அதை பற்றி ப்ராப்ளம் கிடையாது. எல்லாருமே வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் நம்ம கற்றுட்ருக்கோம். நம்ம வந்து நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணுறது ப்ராப்ளம் இல்லை. பட் அதனால நீங்கள் ஸ்டாப் ஆகிடாதீங்க மெயினாக.
அண்ட் செகண்ட்லி அதனால நீங்கள் வந்து ஸ்டாமர் ஆகிட்டு உங்கள் கண்டென்ட்டை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க பேசும்போது ஃப்ளோவில். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சரி, இப்போது பார்ட் 1ல் கடகடன்னு என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, நீங்கள் எந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம், என்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றத நான் டக்குன்னு சொல்லிடுறேன். பார்ட் 1ல் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், வேர் யூ கம் ஃப்ரம், வேர் யூ லிவ், what work do you do அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் கேட்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து பேசிக்லி கண்டிப்பாக பண்ணக்கூடாத விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோ ஆன்சர் கொடுக்குறது. எஸ் அப்படின்னு மட்டும் டியூ கம் ஃப்ரம் சென்னை அப்படின்னு கேட்டால் எஸ் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறது. டியூ லிவ் நியர்பை அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடாது ஆன்சர்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேசுகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க மார்க் பண்ண முடியும் உங்களை. ஸோ நீங்கள் எஸ்ஸோ நோவோ கொடுக்கறதுக்காக நீங்கள் ஐஎல்ஸ் இங்கிலீஷ் எக்ஸாமில் போய் உட்காரலை. ஸோ அது உங்கள் மைண்டில் தெளிவாக இருக்கணும். அண்ட் நீங்கள் வந்து நல்லா வந்து ஃப்ளூவெண்ட்டாக பேசிக்கிட்டே இருக்கணும். அவங்க போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் எல்லா எக்ஸாமினர்ஸும் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆன்சர் தப்பாக கரெக்டாக அப்படின்றத எக்ஸாமினர் வந்து வெரிஃபை பண்ண போகிறதில்ல. நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, தொடர்ந்து எவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறீங்க, அண்ட் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எப்படி பேசுகிறீங்க, மெயினாக டென்ஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பாஸ்ட் டென்ஸையும் ஃப்யூச்சர் டென்ஸையும் ப்ரெசன்ட் டென்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. நான் இப்போ ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தேன் பாஸ்ட்டில் அப்படின்னா ஐ யூஸ் டு டிரைவ், ஐ யூஸ் டு ரைட், ஐ யூஸ் டு டான்ஸ் அப்படின்ற மாதிரி ஐ யூஸ் டுன்ற வேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ப்ரெசென்ட்டாக நான் பண்ணிகிட்ருக்கேன், அதாவது இன்னும் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஐவ் பீன் டான்சிங் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். அதாவது நான் தொடர்ந்து, அதாவது கண்டினியூஸ், ப்ரெசென்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐவ் பீன் டான்சிங் அப்படின்ற வேர்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃப்யூச்சரில் நீங்கள் சொல்லணும், இனிமேல் தான் அந்த பொருளை நான் கனடாக்கு எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு பிரிங், ஐ வில் பி பிரிங்கிங் இந்த நியர் ஃப்யூச்சர் அப்படின்ற மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் டென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் இந்த வெக்காபுலரி, ஸோ ப்ரெஷியஸ், இன்னும் என்னோட வெக்காபுலரி வந்து எனக்கு வந்து வெக்காபுலரிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது, என்னோட ஸ்ட்ரென்த் கிடையாது. எனக்கு டென்ஸ், கிராமர், ஃப்ளூவன்சி, ஃப்ளோ இதெல்லாம் தான் என்னோட ஸ்ட்ரென்த். ஸோ வெக்காபுலரிஸ் வரும்போது நானே நிறைய வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ ப்ரெஷியஸ்ன்ற வேர்டுக்கு பதிலாக கண்டிப்பாக இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். ப்ரெஷியஸ்ன்ற வேர்டு வந்து என்னதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வெக்காபுலரியாக இருந்தாலும் ரொம்ப காமனான ஒரு வெக்காபுலரி தான். ஏன்னா எல்லா ஒரு 5th ஸ்டாண்டர்ட் குழந்தைகிட்ட கேட்டிங்கனாலும் ப்ரெஷியஸ் அப்படின்ற வார்த்தை சொல்லும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி என்ன வார்த்தை பயன்படுத்தலாம், இதுதான் அந்த 1 minute டைம் கொடுக்குறாங்க இல்லையா கியூ கார்டில், அப்போ நீங்கள் யோசிப்பீங்க. அப்போ ப்ரெஷியஸ் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக நான் யோசிச்சு கியூ கார்டில் எழுதணும்னா beloved gift அப்படின்னு நான் சொல்வேன். இல்லைனா this gift is the most cherished one அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ இந்த மாதிரி அந்த 1 minute நீங்கள் கியூ கார்டில் என்னென்ன வெக்காபுலரிஸ் மாற்றி யோசிக்கணும். ரொம்ப வெக்காபுலரிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுற ஒரு வெப்சைட் வந்து தெசாரஸ். அதோட லிங்க்கை நான் வந்து இங்கே கீழே டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு தெரிகிற காமனான வேர்டை நீங்கள் தெசாரஸ் அப்படின்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஒரு வேர்டுக்கு 10 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எதெல்லாம் உங்களால் மைண்டில் ஈஸியாக வச்சுக்க முடியுமோ அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் செஷன் அப்போ நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்படி நோட் பண்ணி நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணது தான் ஸ்பீக்கிங். ஸோ இதுதான் ஓவராலாக ஐ திங்க் நிறைய நம்ம வந்து ஒரு 15-20 minutes மேலே பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆக்சென்ட் வந்து நம்ம ரொம்ப நேட்டிவ் ஆக்சென்ட்டில் தான் பேசணும் அப்படின்னு நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு மாதிரி. நம்ம பேசுகிறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஸோ நம்ம பேசுகிற பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கரெக்ட் தான். ஸோ நீங்கள் வரி பண்ணிக்க வேணாம். நீங்கள் கஷ்டப்பட்டு அதுக்காக நீங்கள் ரோல் பண்ணணும், இல்லை நீங்கள் வந்து உங்கள் ஆக்சென்ட் வந்து நீங்கள் அமெரிக்கன் ஆக்சென்ட்டாக நீங்கள் பேசணும் அப்படின்றதும் அவசியம் கிடையாது. ஓகே, மெயினாக உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி ஐஎல்ஸ் ஸ்பீக்கிங் ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கோஹெரன்சி, அதாவது ஃப்ளூவன்சி, நீங்கள் எவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறீங்க அப்படின்றது. செகண்ட்லி பார்த்தீங்கன்னா லெக்சிக்கல் ரிசோர்ஸ் அல்லது ஒகாபுலரி அப்படின்னு சொல்லக்கூடிய வித்தியாசமான வார்த்தைகள், அதாவது காமனான வார்த்தைகள் இல்லாமல் வித்தியாசமான வார்த்தைகள் நீங்கள் எவ்வளோ பயன்படுத்துகிறீங்க அப்படின்றதுக்கு மார்க் போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராமரில் நீங்கள் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல், நான் சொன்ன மாதிரி டென்ஸோ இல்லை பெரிய அளவில் பேசும்போது ரொம்ப கிராமர் நம்ம உன்னிப்பாக கவனிக்க மாட்டோம். இருந்தாலும் ரொம்ப பேசிக்கான டென்சஸோ இல்லைனா வந்து ப்ரொனவுன்சியேஷன்ஸோ வந்து தப்பாகாத மாதிரி பார்த்துக்கிறது பெட்டர். ஓவரால் ஐஎல்ஸ் ஸ்பீக்கிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், என்ன ஃபார்மேட்டில் பேசணும். இப்போ நான் பேசும்போது நான் எக்ஸாம்பிள் ஆன்சர்ஸ் கொடுக்கும் போது ஏதாவது மிஸ்டேக்ஸ் மாதிரி பண்ணியிருந்தேன்னா ஐம் ரியலி சாரி. மேபி நான் ஃபாஸ்ட்டாக பேசுகிறதுனால ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பேசுகிறது தான் கரெக்டுன்னு நான் சொல்ல வரல. பட் இதெல்லாம் அந்த டிப்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணி தான் நான் கனடாவில் இப்போ உட்காந்துட்ருக்கேன். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் மட்டும்தான் நான் ஐஎல்ஸ் ஸ்பீக்கிங் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கமெண்ட்ஸ் என்ன, உங்களோட
கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றது கீழே வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் அதுக்கும் மீறி நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் என் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.